Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்க. வித்தவுட் ஸ்டாப் லாஸ் வந்து என்றைக்குமே ட்ரேட் பண்ணாதீங்க, அது ரொம்ப பெரிய ஆபத்தில் போய் முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் இப்போ தான் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட் கிளாஸ் முடிஞ்சது. இதை உங்கள் கூடவும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்பப்படுறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னுடைய லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நிறைய நண்பர்களுக்காக இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் என்னுடைய யூடியூப்லேயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ப்ரைமில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களை ட்ரேடிங் பற்றி கற்றுக்கலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு சார்ஜஸும் தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ், டீட்டெயில்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களே அதனுடைய டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணவே போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் என்னுடைய ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்றைக்கி என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட் கூட நான் வீடியோஸ் அவரோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணோம், என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இது 15 மினிட்ஸ் சாட் ஃப்ரெண்ட்ஸ். இது 15 மினிட்ஸ் சாட். ஓகே, இந்த 15 மினிட்ஸ் சாட்டில் பேங்க் நிஃப்டியோட சார்ட் இது 2 ரெசிஸ்டன்ஸு கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதனுடைய ஹை, இதனுடைய ஹை. ஓகே, இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து அகைன் ரீடெஸ்ட்காக கீழே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ரீடெஸ்ட்காக வர சொல்ல நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் டைம் ஃப்ரேமில் 1 மினிட்டில் நம்ம யூஸ் பண்ண சொல்லும். இது பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா, இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் நடந்தது, பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் வருது. இது 15 மினிட்ஸில். சரி, இதில் நம்ம என்ன பண்ணணும்னா பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது இந்த மேலே ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை அகைன் எப்போ பிரேக் அவுட் நிகழுதோ மேலே பண்ணால் மட்டும் நம்ம பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம இந்த இடத்துல பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலான்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அப்போட இந்த ட்ரெண்ட் லைனை லாஸ்ட் வரையும் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த லைனை பிரேக் அவுட் கொடுத்தா பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், இந்த இடத்துல எந்த வித பையிங் சினாரியோவும் தெரியல இன்னமும். ஓகேங்களா? ஸோ ரீடெஸ்ட்டுக்காக போது ரீடெஸ்ட் நடந்தால் கூட அந்த இடத்துல பையிங் சினாரியோ சிக்னல் எந்த ஒரு சிக்னலும் தெரியல. ஓகேங்களா? இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, நம்ம லாங் டைம் 15 மினிட்ஸில் நம்ம பிரேக் அவுட் கொடுத்துச்சு, நம்ம 1 மினிட்டில் நம்ம பையிங் போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, 1 மினிட்க்கு வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லை நீங்களும் சில விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிவிடுங்க. மந்த்லி உங்களுக்காக ஒரு ஃப்ரீ வெபினார் கூட அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம், உங்களோட டவுட்ஸையும் அதில் கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக என்னால் அந்த வெபினார்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ஃப்ரெண்ட். ஏன்னா இன்னொரு செப்டம்பர், இந்த மந்த் செப்டம்பர் எண்டில் நம்ம கண்டினியூஷன் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம லாஸ்ட் என்னுடைய பெய்ட் வெபினாரில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்டோபர் நம்ம ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்னது செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார்லன்னா உங்களோட டவுட்ஸை நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த லைவில் என் கூட. இது பாருங்கள், இது நம்ம 15 மினிட்ஸில் நம்ம ட்ரா பண்ணுது. மேலே பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கீழே இந்த சப்போர்ட்டில் எடுத்தால் ஒரு நம்ம இந்த லைன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, கீழே இந்த ப்ளூ கலர் லைன் போது பாருங்கள். அதாவது இந்த லைன் இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வருதான்னு பார்க்கணும். வந்ததுன்னா பை எடுக்கணும். பை எடுத்ததுன்னா இது எவ்வளோ தூரம் போகணும், இந்த ப்ளூ கலர் லைன் இங்கே வந்துடும். ஸோ 36780 அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுங்க இந்த லைன் இருக்குங்களா, இந்த லைன் மேலே அப்போடு மேலே போய்ட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இது டிலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பையிங்கான சினாரியோ வந்தது அப்படின்னா இது வரலும் போகும். ஏன்னா இந்த லைன் இங்கே டச் ஆகும். ஸோ ப்ரைஸ் அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். மேபி வேவ்ஸ் ஸ்டார்ட் ஆனால் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அப்படி போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லை இந்த இடத்துல ஆக்சுவலி ரியலாக போகிறதுக்கு பவர் இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா. இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான். இது வந்து ஒன்றும் பெரிய அட்வான்ஸ் லெவல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து சிம்பிள் பேசிக்கான விஷயம். ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம எப்படி நம்ம ரியல் பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம், ஆக்சுவலாக உண்மையிலே பிரேக் அவுட்னா அந்த இடத்துல பையிங் பண்ணலாமா அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து ஒரு பை எடுத்துலாம், உடனே பை எடுத்துலாம் அப்படின்வாங்க. பை எடுத்தையும் தப்பு இல்லை. அந்த 1:1 ரிஸ்க் ரேஷியோ இருக்குது இல்லைங்களா, அந்த ரிஸ்க் ரேஷியோ வந்தோன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ரீடெஸ்ட்காக ப்ரைஸ் வரும். அகைன் மேலே போச்சுன்னா ஓகே பரவாயில்ல, அதாவது ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஓகே. இல்லை அந்த ரெஜிஸ்ட்ரன்ஸும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது இந்த லேர்னிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ப்ரொசீஜர் பக்கம் நீங்களும் அந்த ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.